Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனது சொந்த பலனுக்காக வக்ஃபு சட்டத்தை காங்கிரஸ் மாற்றி வைத்திருந்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வக்ஃபு சட்டத்தால் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களின் நிலங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் உறுதி. அம்பேத்கரின் கொள்கைகளை பற்றி பேசும் மத்திய பாஜக அரசு அதனை செயலில் காட்டவில்லை. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். நாட்டிலேயே முதலாவதாக தெலங்கானாவில் பட்டியலினத்தவருக்கான உள் இடஒதுக்கீடு நடைமுறை அமல். அம்பேத்கர் பிறந்த நாளில் மாநில அரசு அறிவிப்பு. வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியலே வலுவானது. சமத்துவ நாள் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜக உடனான கூட்டணியால் அதிருப்தியா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். கூட்டணிக்காக அதிமுகவை மிரட்டவில்லை என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS டிடிவி தினகரன் தொடர்வதாகவும் விளக்கம். திரு OPS அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஏற்கனவே என்டிஏல இருக்கிறாங்க. இப்பொழுது என்டிஏவில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள், எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சேர்ந்து தேசிய கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலை திடீரென இமயமலை பயணம். ஆன்மீக யாத்திரையில் உள்ளதாக புகைப்படங்கள் வெளியீடு. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த சென்றபோது பாஜகவினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தினர் இந்து தர்மத்திற்கு எதிராக முழக்கம் எழுப்பியதாக குற்றச்சாட்டு. அம்பேத்கர் சிலைக்கு ராமதாஸ், அன்புமணி தனித்தனியே மரியாதை. பாமக தலைவர் விவகாரத்தில் நீடிக்கிறது மோதல் போக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமா வெளியேற வேண்டும். கட்சி தலைவர் விவகாரத்தில் ராமதாஸ் முடிவை விமர்சித்த நிலையில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அறிக்கை. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 50 விழுக்காட்டினருக்கு 2ஆம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க முடியவில்லை என்றும் பேச்சு. And once you pass, you go and get admission in a government college, you get some 1,000 rupees a month. But without a skill, without education, this 1,000 rupees is going to help you for how long? மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை விமர்சித்த போது ஆளுநர் எங்கே போனார் என அமைச்சர் கோவி செழியன் கேள்வி. சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடும் சமூக நீதி மாநிலத்தில் ஆளுநர் நீலி கண்ணீர் சிந்துவதாகவும் விமர்சனம். கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடச் செய்த ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கட்சி கட்டுப்பாட்டிற்கு எதிராக கூட்டங்கள் நடத்துவோர் மீது நடவடிக்கை என மதிமுக நிர்வாகிகளுக்கு வைகோ எச்சரிக்கை. சில மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அறிக்கை. சித்திரை முதல் நாளில் காவிரி படுகை மாவட்டங்களில் நல்லேர் பூட்டுதல் விழா. மதுரையில் விவசாயம் செழிக்க வேண்டி வெற்றிலை வைத்து வழிபாடு. தமிழ் புத்தாண்டையொட்டி புதுக்கோட்டை திருமயம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். போட்டியின் இலக்கை அடைய சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை உற்சாகமாக கண்டு ரசித்த பொதுமக்கள். கோவை வால்பாறை அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. தேன் எடுப்பதற்காக வனத்திற்குள் சென்றபோது விபரீதம். மதுரையில் பட்டா வழங்குவது தொடர்பான ஆய்வுக்கு சென்ற கோட்டாட்சியருக்கு மிரட்டல் என புகார். 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் எஸ்யூவி கார்களை தயாரிக்க நிசான் நிறுவனம் முடிவு. நடப்பு நிதியாண்டின் கடைசி காலாண்டில் மல்டிபர்பஸ் வெஹிக்கிள் எனப்படும் 7 இருக்கைகள் கொண்ட கார்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக அறிவிப்பு. நாட்டில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக ஏப்ரலில் ஏசிக்கள் விற்பனை சரிவு. வெயில் அதிகரிக்கும் என்பதால் மே ஜூனில் விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு. விழுப்புரம் செஞ்சியில் புடவைக்குள் மறைத்து வைத்து மதுபானம் கடத்திய 2 பெண்கள் கைது. 230 மது பாட்டில்கள் பறிமுதல். இரண்டாயிரத்து 26-27 நிதியாண்டில் 42,000 பேரை பயிற்சிக்காக சேர்க்கப் போவதாக டிசிஎஸ் நிறுவனம் அறிவிப்பு. நடப்பாண்டில் 1,10,000 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். ஈக்வடார் நாட்டு அதிபராக டேனியல் நொபோடா மீண்டும் தேர்வு. மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த தோல்வியடைந்த பெண் வேட்பாளர் வலியுறுத்தல். பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் ஜேர் பொல்சோனரோவுக்கு 5வது அறுவை சிகிச்சை. மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை 12 மணி நேரம் நீடித்ததாக மருத்துவமனை அறிக்கை. தாய்லாந்தில் புத்தாண்டையொட்டி தண்ணீரை பீச்சி அடித்து கொண்டாட்டம். வெளிநாட்டினரும் பங்கேற்று ஒருவர் மீது ஒருவர் நீரை பீச்சி அடித்து உற்சாகம். ஹஜ் யாத்திரை செல்வதற்கு இந்தியர்களுக்கான ஒதுக்கீட்டை குறைத்த சவுதி அரேபியா. மத்திய அரசு தலையிட்டு பேச வேண்டும் என காஷ்மீர் முன்னாள் முதல்வர்கள் வலியுறுத்தல்.
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வசதியாக பெற்றோருக்கு பணிபுரியும் இடத்தில் சலுகை. வாரத்திற்கு 4 நாள் வேலை பார்க்கும் நிலையில் 2 மணி நேரம் முன்னதாகவே வீட்டுக்கு செல்ல அனுமதி. சுவிட்சர்லாந்து நாட்டில் பனிச்சறுக்கு போட்டியில் மெய்சிலிர்க்க வைக்கும் சாகசம். பனிமலையிலிருந்து பின்னோக்கி வேகமாக சறுக்கிச் சென்று பார்வையாளர்களை பரவசப்படுத்திய நார்வே வீரர். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் முதல் கட்டத்தில் இந்தியாவுக்கு 4 பதக்கங்கள், தங்கம், வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பேருந்து சக்கரம் கழன்று ஓடிய விவகாரம். போக்குவரத்து கிளை மேலாளர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவிடைமருதூரில் வீசிய சூறை காற்றால் சுமார் 7500 வாழை மரங்கள் முறிந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க மாநில அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருவண்ணாமலை போலூரில் மின் துண்டிப்பு குறித்து புகார் அளித்த நபரை மின் ஊழியர் மிரட்டிய சம்பவம். வீடியோ வெளியானதை அடுத்து மின் ஊழியர் பணியிடை நீக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகே 75 அடிக்கு உள்வாங்கிய கடல். காலையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் உள்வாங்கியது. சேலத்தில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் EPS. தீண்டாமையை வேறறுத்து சமநிலையை பரவச் செய்த போராளி என புகழாரம். சாதி வேறுபாடின்றி அனைவரின் வீடுகளிலும் அம்பேத்கர் படம் வைக்க வேண்டும். வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் தவேக தலைவர் விஜய். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் நிலைத்திட உறுதியேற்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக உள்ளதாக கூறிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ஒருவரும் தழுதழுக்க பேச்சு. நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சில ட்ரிப் வைக்கணும்ப்பா. என் உயிர் உள்ள வரைக்கும் நினைப்பேன். என்ன சொல்ல கூட மாட்டேன். நமக்கு தேவை இயக்கம். (2026) சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி. பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் திட்டவட்ட பதில்.
சென்னை வேளச்சேரியில் பணியில் இருந்த காவலரை திமுகவினர் தாக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை பதிவு. காவல்துறையினர் மீதான தொடர் தாக்குதலுக்கு முதல்வர் என்ன சொல்ல போகிறார் என கேள்வி. சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். வன ஊழியர் உட்பட 8 பேரை கைது செய்து விசாரணை. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கரன் கோவிலில் கடையடைப்பு போராட்டம். 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் வெறிச்சோடிய வீதிகள். ஈரோட்டில் 4 மணி நேரம் காத்திருந்தும் நலத்திட்ட உதவிகள் கிடைக்காததால் மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றம். அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்காததால் நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் வேதனை. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரம் தொடக்கம். rte.tnschools.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தகவல். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.